வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொன்னாங்க. நம்ம தேவனை நம்பிக்கையா வைத்திருக்கிறோமா? ஒரே ஒரு காரியத்தை முன்னாடி சொல்ல சொன்னாங்க. இந்த லாஸ்ட் ஒரு மனுஷன் இறந்து போனாங்க. அவன் இறங்குறதுக்கு முன்னாடி அவங்க தங்கச்சி சொன்னாங்க, அக்கா தங்கச்சி சகோதரிக்கு போயிட்டு இயேசு கிறிஸ்துவ சொன்னாங்களாம், ஒரு ஆள் அனுப்பி விட்டாங்க. 2 நாளுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம சொன்னாங்க. என் தேவன் மேல நம்பிக்கையை வைத்த மனுஷங்க மாத்திரம் சொல்லுங்க, என் வாழ்க்கை நாட்டு மடித்து இருந்தாலும் என் தேவனை உயிரோடு இருக்க வல்லவராக இருக்கிறார். உன் நம்பிக்கையை அவர் ஸ்திரப்படுத்துவதாக இருக்கிறார். அவன் நீ நம்பும் பொழுது, உன் வாழ்க்கையை ஒப்பிக்கும் பொழுது, நீ நம்புவது அவரால் மாத்திரம்தான் வரும். எந்த மனுஷனும் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது. எல்லா மனுஷனும் வேற ஒரு வீட்டுக்கு தள்ளி இருக்கலாம். என் தேவன் ஒருவர் மாத்திரமே உன் வாழ்க்கையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா, அப்பா நான் அவங்கள மாத்திரம் நம்புறேன்ப்பா, அவங்கள மாத்திரம் நம்புறேன் சுவாமி. நான் அநேக காரியம் இழந்து போயிட்டேன், இனிமே எனக்கு அது கிடைக்காது நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஆனா என் தேவன் இந்த காலை வேலையில சொல்றீங்க, நான் எதனா இழந்து போடணும், நான் எதனா யாருக்கும் நடக்காது நினைக்கணும். என் தேவனை தட்டி உயிரோடு இருக்கிற தேவனா இருக்கிறேன். எவன் கல்ல வச்சு மூடுறானோ, எவன் என் வாழ்க்கையோட அதிசயம் தடுத்து போட்டானோ, என் நன்மையான காரியங்களை தடுத்து போட்டானோ, அவன் கையாலே அந்த கல்லை பிறந்த என்ற வல்லவராக இருக்கிறார். காலங்களில நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது அவராலே வரும். ஒரு சிறிய ஒரு பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் கரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து சொல்றேன், பரத்திலிருந்து வருமே, அவர் கரத்திலிருந்து வருமே சொல்லும்போது நம்பிக்கையோடு சொல்லுங்க, தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வல்லவராக இருக்கிறார். நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் உயர்வுகள் எல்லாம் கரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில் இருந்து வருமே. நான் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஈவுகள் எல்லாம் கரத்தில் இருந்து வருமே, அவர் கரத்தில். எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஈஸியா நன்மையாக அமையும். கஷ்டம் எதையுமே நினைக்க கூடாது. ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகள், ஆண்டவர் என்னை அரவணைப்பான்ற எண்ணம் இருக்கு. ஆண்டுடைய பிள்ளைகள் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கிறது. நம்ம யாரு பிள்ளைகள் இன்னைக்கு நம்மளாம் இருக்கிறோம். நம்மளாம் யாரு? நம்மளாம் சொந்தங்கள். நம்மளாம் யாரு? சொந்தங்கள். அவருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கும்போது நம்மளாம் யாரு? அவருடைய சொந்தங்களா. அந்த சொந்தங்களா இருக்கும்போது அங்க முதன்மையா என்ன இருக்கணும் தெரியுமா? அன்பு இருக்கணும். சொந்தங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பு இருந்துச்சுன்னா அதை விட பெரிய காரியம் எதுவுமே கிடையாது. அதனால ஒருத்தர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அன்பா இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கிறார். அன்பாவே இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? சிந்திக்கணும். காலையில் ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு கண்டிப்பாக அப்பா நீங்க எங்களோடு பேசுங்க. அந்த வார்த்தையை இந்த மன்னாவை நான் தோஷிக்கணும், அந்த வார்த்தையை நான் புசிக்கணும், இந்த வார்த்தையை உள்ளத்தில் நிறைவேற்ற நோக்கி கூப்பிடு கருதாய் விசாரித்து எங்களோடு நீர் பேசினீர் சுவாமி. உன் வேதத்தை நாங்கள் நேசிக்கவும் வாசிக்கவும் ருசிக்கவும் நீங்கள் கற்றுத்தர மாட்டவர்கள். நாங்கள் இவ்வளவு நாளும் இந்த வேதத்தை வேதாந்தானிலிருந்து பயன்படுத்தி வந்தோம். இனி நாங்கள் அதை நேசிக்கவும் வாசிக்கவும் அதை ருசிக்கவும் எங்கள் திருப்பை தாரும். ஒவ்வொரு வசனத்தையும் நாங்கள் ருசித்து அதன் ஆழத்தை நல்ல பொருளை உணர்ந்து நாங்கள் படிக்க கிரியை செய்யுமாறு சொல்லியிருக்கிறார்கள். படிக்கிற ஒவ்வொருவரையும் நடத்தி ஒப்பிடுகிறார்கள். படிக்கிற பிள்ளைகளை நடத்தி ஒப்பிடுகிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை ஞாபகத்தை கொடுக்க முடியாது சொல்லிக்கிறார்கள். படிக்க வேறு படிப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் நடத்தி தருகின்றோம். ஏற்ற வேலையில் நாங்கள் படிப்பை தொடர ஒரு கேள்வி செய்யுமாறு சொல்லிக்கிறோம். படிப்பிற்கு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் நடத்தி வைத்திருக்கின்றோம். அவர்கள் ஏற்ற வேலையை கொடுக்க முடியாது சொல்லிக்கிறோம். மற்றும் திருமண வயதில் உள்ள பிள்ளைகளை இந்த இடத்தில் ஒப்புகிறோம். ஏற்ற வேலையை ஏற்ற தொழிலை கொடுத்து அவர்கள் குடும்பமாக இணைய நீர் தெரிவு செய்யுமாறு சொல்லிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் ஒப்புகிறோம். செய்கிற தொழிலை ஆசீர்வதி, செய்கிற தொழில் வருமானங்களை கட்டளையிடும். ஒவ்வொரு வேலையும் அவரோட கூட இருக்கும். வயதின் அன்பர்கள் இந்த இடத்துல ஒப்புகிற
வயதிருக்கிற காலத்தில் உள்ள அவர்களுடைய வியாதிகளை நீர் எடுத்து போடுவதே ஜெபிக்கிறோம். கடல் பிரச்சனையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, ஏக்கத்தோடு, கலக்கத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இடத்துல உழைக்கிறோம். அவர்களை திரும்பி போகும்போது எல்லாவற்றையும் நீர் நீக்கி சமாதானமாக நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிராதத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொல்ல தகப்பனே, ஒரு படத்திலிருந்து நீர் இறங்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் அவர்கள் கூட இரும், அவர்களை பலப்படுத்தும். நீதியாண்மை கருத்தில் ஒப்புகிற வீர பொறுப்படுத்துகளும் வீட்டு ரேசி சொன்ன ஜெபிக்கிற நல்ல ஆமென் ஆமென்.